ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்கு தாவே ஆண்டவர் வேதத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பாவி மன்னன் திரும்புதலின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசி. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை சீடரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் மன்னன் திரும்பி ஆண்டவரே ஸ்தோத்திர கிறிஸ்துவின் அடையாளத்துக்கென்று ஞான ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறுபடியும் பிறக்கிற ஒரு பிறப்பாக இருக்கிறது. ஆண்டவர் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரை நீங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தை எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவர், நினைவு கூறுகிறோம் ஆண்டவர். இந்த நாளிലേക്ക് தாவே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர பாவ சரீரத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மறித்து நீதிக்கு பிழைக்க இருக்கிற அருமையான மகனுடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இது இன்றோடு முடிகிறது அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் கடைசி காலம் மட்டுமாகி ஆண்டவருடைய வருகை மட்டுமாகி ஆண்டவர் ஸ்தோத்திர நாங்கள் நியாயம் தீர்க்கிற மட்டுமாகி இது அடையாளமா இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. அடையாளத்தை மகன் பெற்றுக் கொள்ளுகிறதுக்காய் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நீரும் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறேன், பரலோகமும் சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இதை அப்படியே விட்டு விடாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, இதை நீங்கள் காத்து கொண்டு கை கொண்டு நடவுங்கள் என்று எழுதியிருக்கிறதே, அதையும் மகன் பின்பற்ற கட்டளை உதவி செய்யலாம். ஆனால் இது ஒரு அடையாளமாக வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கிறிஸ்து என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள், அடையாளமாக இருக்கிறது. அடையாளத்தை முடிவு பருதுமாக நிலை நின்று ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளோடு முடிந்து விடக்கூடாது, இந்த நாளோடு ஆண்டவர் இது கடந்து போகக்கூடாது. ஆண்டவர் உங்களுடைய வருகை மட்டுமாக மகனை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் மறுபடியும் பிறக்கிற இந்த பிறப்பு ஒரு புதிய அனுபவத்தை, ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷத்தை, தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மனமாற்றத்தை, ஒரு மலர்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படியாக வேண்டும் சுவாமி. நாங்கள் ஒரு குடும்பமாக சபையாராக அந்த சொத்து ஒரு மனமாக இணைந்து மகனுக்காய் செபிக்கிறோம். கர்த்தரை அற்புதங்களை செய்யும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென். இயேசுவின் பின்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கினார் 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 பின்னோக்கினார். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்வீங்களா? வேத வசனத்தை படித்து ஆண்டவருடைய பிரமாணங்கள், ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளுங்களா? சகோதரர் சொன்ன அறிக்கையின்படி சகோதரருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படியே முழங்கால் கொஞ்சம் முன்னாடி இந்த பக்கம் இடம் இந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கு, இப்படி வந்துருங்க. நீங்க அந்த சகோதரர் சொன்ன அறிக்கையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து புதுசா வாழ்க்கை மாறிடுச்சு, புதுசா புத்தம் புதுசா வாழ்க்கை மாறிடுச்சு. பழைய மனுஷனை கலந்து புதிய மனுஷனை பெற்று, நான் பழைய மனுஷனை கலக்கி விட்டு புதிய மனுஷனை கருவிக்கொண்டு வாழ்க்கைய மாற்றி விட்டார். இவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஏனோ என்று பெயரிட்டு இவருக்கு ஞானஸ்தானம். எல்லாம் கண்களை மூடி
உம்முள்ள பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஒரு பாவி மனம் திரும்புவதன் மூலமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் வேத வசனத்தின்படி அந்த இந்த நாள் நம்முடைய மகன் அந்த தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்தானம் என்கிற பிரமாணத்துக்குள் அந்த உடன்பட்டிருக்கிற இவருடைய வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து ஏனோக்கு போல தேவனோடு நடக்க, தேவனோடு பேச, அன்ற தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையின் புதிய துவக்கமாகி இந்த நாளிலிருந்து பரலோகம் இணைந்து தயவாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்ற ஒரு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று இவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறதை குடும்பம் முழுவதும் அறிந்து கொண்டு அவர்களும் ஆண்டவர் பக்கம் வருவதற்கு நீங்க அனுக்கிரகம் பாராட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஆண்டவர்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். சபையாரா இவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர்